உள்ளதப்பா. மற்ற நீர்களுக்கெல்லாம் இச்சக்தியின் நிலை இல்லையப்பா. புரிகின்றதா? என்ன புரிந்து கொண்டீர்கள்? ஆக சூட்சமம் மிக்க இவ்விடங்களை மிகவும் பேணி பாதுகாக்கின்றார்கள் அப்பா நம் ரிஷிகளும் மகரிஷிகளும். சரீரகதியில் வாழும் மனிதன் ஆவி நிலை பெற்ற நீர் அமில சக்தி வெப்பத்தால் பின் குளிர்வு தன்மையால் ஆவியான நிலையான நீரின் சக்தி வெப்ப அமில சக்தி குளிர்விப்பு தன்மையின் காரணமாக திடம் கொண்டு பின் நீராகி, குளிர்ச்சி கொண்டு திடம் கொண்டு பின் நீராகி தன்னை வெளிப்படுத்தி மீண்டும் வெப்பகதியில் தன்னை ஆவியாக்கி என்பதன் சூட்சமமே. இந்நிலையில் இச்செயலின் சூட்சமத்திற்குள் இச்செயல் ஓட்டத்தில் பதிந்துள்ள ஒவ்வொரு அணுக்களின் தன்மைக்குள்ளும் உள்ள மூல தன்மைக்கு தன் கதியின் செயலால் வீரியம் அளிக்கின்றதப்பா நீரின் அமில சக்தி. புரிகின்றதா? இப்போதும் புரியவில்லையா? புரிந்ததா? நீரின் சக்தி இல்லை என்றால் இவ்வையகத்தினிடம் எந்த சக்தியும் செயல் கொண்டிடல் முடிந்திடாது இல்லையா? நீரின் தன்மையுடன் காற்றின் தன்மையும் ஆவியாக்கும் காற்றின் தன்மையும் வெப்பமாக்கும் நுண்ணுணர்வின் தன்மையும் சூட்சமப்படுத்தப்பட்டுள்ளதப்பா. புரிகின்றதா? நாம் நீரை எந்த தானியத்துடன் கலந்து வெப்பத்துடன் அதை வெப்பப்படுத்தினால் அந்த நீருடன் அந்த தானியத்தினுடைய சத்தின் சமைப்பின் தன்மையையும் அது காற்றிலே படரச் செய்கின்றது இல்லையா? ஆவி நிலையில். புரிகின்றதா? ஆக தான் எந்த சமைப்பின் தன்மையை தனக்குள் சுமந்து செயலாக்குகின்றதோ அச்சமைப்பின் நிலைக்கு வீரியமான வலுவை ஊட்டித் தருவதுவே நீரமில சக்தி, காற்றமில சக்தி இல்லையா? நீரமில சக்தி என்பது ஆதிசக்தியின் ஆசிகள் தானப்பா. புரிகிறதா? இவற்றில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்கின்றோம். எவ்வுணர்வின் சுவாசத்தின் சமைப்புக்கு ஒத்த அணு அலையை இம்மண்ணின் சமைப்புக்குள் ஊடுருவச் செய்தாலும் இம்மண்ணின் சமைப்பு தான் பெற்றிட்டாலும் அவ்வலையின் சமைப்பையே வீரியமாக வளர்ச்சிப்படுத்தி அதனை கனிமங்களாகவும் தனிமங்களாகவும் உலோகங்களாகவும் உருக்குடுக்கும் சூட்சமம் புரிகின்றதா? புரிகிறதா இல்லையா? புரிகிறதா? பகருங்கள் புரிந்தவர்கள். காற்றலையில் எவ்வெவ் உணர்வலைகள் படர்ந்தனவோ தாவரங்கள் வளர்கின்றது, தான் சுவாசிக்கின்றது. சுவாசித்து பின் அது வாழக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து பின் அது மண்ணோடு மண்ணாக மக்கி விடுகிறது. மக்கிய அந்த தாவரத்தின் சமைப்பானது அது மக்கி மறைந்து விடுவதற்கு இல்லை. அவ்வணுவின் தன்மை மீண்டும் அச்சமைப்பின் வீரியத்தையே வீரியமாக்கும் தன்மையுடன் அது வளர்ச்சி கொண்டு உருபெற்று உருவாகி சுரண்டு கொண்டு இருக்கின்றதப்பா இப்பேரண்ட பிரபஞ்சத்தில். புரிகின்றதா? உருகுண்டு அதை உருவாக்கி அதை ஒளியாக்கி செயல் கொண்டு நாதமாக்கி
பின் ஒளியாக்கி வீரியம் கொண்டு தன்னிலே தான் சமைப்பாக்கி வளர்ந்து கொண்டே இருக்கின்றதப்பா இப்புவியின் சூட்சமம், இப்பேரண்டத்தின் சூட்சமங்கள். புரிகிறதா? அணுவின் சூட்சமத்தை பகர்ந்திட்டேன், நீரின் சூட்சமத்தை பகர்ந்திட்டேன். நீரை வலுவாக்குவதும் நீரமில சக்தியால் சுவாசாமில சக்தியால் நீரும் அணுவும் வலுப்பெற்று உருப்பெற்று பேரண்டம் முழுவதும் இயங்கும் சக்தி பெறும் நிலையை உணர்கின்றோம் இல்லையா? ஓரறிவு ஈரறிவு என ஐந்தறிவு வரைக்கும் இயற்கையின் குணத்தில் சமைக்கப்பட்ட தன்மைக்கு உகந்த நிலையில் வாழ்ந்து வளர்ச்சியுற்று உருபெறும் இவ்வணுக்களின் நிலைகளில் இருந்து மனிதத்தன்மை என்ற ஜீவகரு தன்மை உருபெறுகின்றதப்பா. புரிகிறதா? மனிதனாகிய பின் தன் உணர்வின் எண்ண ஓட்டத்தின் கதியை தன் சரீரத்துக்குள் குடிகொண்டிருக்கும் கோடான கோடி உயிரணுக்களையும் ஜீவணுக்களையும் இயந்திரத்தனமான பதிவுகளிலோ ஏற்கனவே பதிவாக்கப்பட்ட சுவாசத்தின் சமைப்பின் பதிவுகளிலோ அதை செயல்கொண்டிடாமல் தன்னிலே தான் ஒளியாகிட, தன்னிலே தான் சுவாசித்திட, தன்னுணர்வுடன் தான் வளர்ந்திட, தன்னுள்ளே தான் ஜோதியாகும் சூட்சமத்தை உணர்ந்து கொள்ளும் தத்துவமும் இதில் மறைந்துள்ளது. புரிகின்றதா? ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு சூட்சமங்கள் கலந்துள்ளது. சூட்சமமான கங்கோத்ரியின் மூலத்தை அறிய வேண்டும் என்றால் ஸ்தூல உடலில் இருந்து அறிந்து கொள்ள இயல்ந்திடாதப்பா. சூட்சம உடலாலேயே அக்கங்கோத்ரியை தரிசித்திடல் இயலுமப்பா. நாம் சென்று தரிசிக்கும் கங்கோத்ரி கங்கோத்ரி இல்லையப்பா. சூட்சம சக்தி பெற்ற ரிஷிகளின் அருளால் மட்டுமே, ரிஷிகளின் ஆசிகளால் மட்டுமே, நம் சூட்சம உடலால் மட்டுமே அச்சூட்சம நிலைகளை கண்டுணர்ந்திடல் முடிந்திடும் அப்பா. புரிகின்றதா? உடல் என்னும் உலகோதய உணர்வலைக்குள் அகப்பட்ட மனித ஜீவன் தன்னுள் மறைந்திருக்கும் அன்னிச்சையின் பேராற்றலின் இயற்கையின் ஆற்றலை மறைத்துவிடல் அஞ்ஞானம். மறைந்ததை வெளிக்கொணர்தல் மெய்ஞானம். புரிகிறதா? உணர்வின் எண்ண ஓட்ட கதியை வீரியத்தின் வலுவாய் உரமேற்றிக் கொண்டிடவே ஓங்கார நாதமுடன் ஒரு ஆலயத்திற்கு செல்கிறோம். புனிதமான இடத்திற்கு செல்கிறோம். புனிதங்கள் என்று இன்று நம்மால் ஏற்படுத்தப்பட்ட அரசர்களால் கட்டப்பட்ட இந்த நிலைகளிலெல்லாம் ரிஷிகளின் தன்மை தூய்மையாக இயங்கிக் கொண்டு இருந்திடாதப்பா. ரிஷிகளின் நிலைகளோ மறைக்கப்பட்ட நிலைகள். ஏன் மறைத்தார்கள்? மறைத்ததற்கு பல காரணங்கள் கூறுகின்றார்கள். அவ்வதிர்வலைகளை தாங்கும் சக்தி இச்சரீர கதிக்கு தேவையில்லையா? அவ்வுயரிய ஒலி அலைகளை வாங்கும் சக்தி நம் சரீரத்தின் சமைப்புக்குள் இருக்க வேண்டும் இல்லையா? இல்லாத ஜீவன் தூய்மையான இந்நிலைக்குள் புகுந்து விட்டால் அவனுக்குள் இருக்கும் நிலையே அது மிகவும் உயர்நிலையாக காட்டிவிடும் இல்லையா? ஆக தூய உணர்வு கொண்டு யாரெல்லாம் எண்ணி ஜபிக்கிறார்களோ, நற்கதியின் எண்ணம் கொண்டு ஜபிப்பவன் ஜபமே வெப்பமாகி, ஜபத்தின் வெப்பம் ஆவியாகி திடம்பட்டு, இறையருள் என்ற ஆசியால் திடம்பட்டு, தன்னுள் காணும்
என்ன உணர்வின்